Hello guys, welcome back to our channel. Today இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா நிறைய பேர் கேட்டிருந்த ஒரு விஷயம் தான் எனக்கிட்ட என்னன்னா பர்சனலாவும் சரி இல்ல இன்ஸ்டாகிராம்லயும் சரி எல்லா சைட்லயும் என்னையோட கான்டாக்ட் பண்ணி நிறைய பேர் கேட்ட விஷயம் என்னன்னா ப்ரோ நீங்க எப்படி earn பண்றீங்க, என்னென்ன வழியில earn பண்றீங்க, நீங்க ஆன்லைன்லயே earn பண்ணீங்களா, உங்களுடைய மந்த்லி இன்கம் எவ்வளோ அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ட்ரேடிங் பண்ணுவேன். ஸோ ட்ரேடிங் சம்மந்தமான ஒரு நாலேஜ் இருக்குது. ஸோ ட்ரேடிங்னால நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணிகிட்ருக்கிறேன், எவ்வளோ விட்ரோவல் எடுத்தேன், அண்ட் அதே மாதிரி ட்ரேடிங்கில் செய்யக்கூடாத தப்பு என்ன, இது பற்றின வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ நீங்களும் ட்ரேடிங் பண்ண நினச்சிட்ருக்கிறீங்க, ட்ரேடிங்னா என்னென்னு தெரியலன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியாமல் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது guys. அதுக்கு முன்னாடி நான் சொல்லிக்கொள்ளணும்னு நினச்சிட்டு இருந்தேன். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வாட்ச் ஹவர்ஸுக்காக பே பண்ணின எல்லாருமே இன்னும் வெயிட்டிங்கில் தான் இருக்கீங்க நிறைய பேர் ஸோ ஒவ்வொருத்தராக நான் சண்டேலேருந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு வரேன். ஸோ எல்லாருமே கான்டாக்ட் பண்ணுங்கள், ஒவ்வொருத்தராக மெசேஜ் பண்ணுங்கள். எல்லாருக்குமே செக் பண்ணாலும் எனக்கு ரிப்ளை பண்ண முடியல, ஏன்னா எனக்கு ஐடி இல்லாமல் போனதுனால யாருக்குமே நான் செக் பண்ணல. இனிமேல்னா நான் செக் பண்ண போகிறேன். ஸோ எல்லாருமே கான்டாக்ட் பண்ணுங்கள். இதுக்கு ஒரு நான் தனி செப்பரேட் வீடியோவே போடுறேன். தென் நாங்கள் வீடியோக்குள்ள போகலாம், கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல், ஓகேவா. தென் நாங்கள் பார்க்க போகிற ஒரு சைட் அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் நீங்களே சர்ச் பண்ணி கூட எடுத்துக்கலாம். நான் எடுத்துக்கிற சைட் தான் எக்ஸ்பர்ட் ஆப்ஷன் அப்படின்றது ட்ரேடிங்காக. ஸோ நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. பட் எனக்கு ட்ரஸ்ட் ஆனது நான் நிறைய ஏர்ன் பண்ணின அக்கௌண்ட் பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம். நான் உங்களுக்கு இப்போது லைவ் அக்கௌண்ட்டில் நான் ட்ரேட் பண்ணி காட்டல, டெமோவில் தான் காட்ட போகிறேன். அண்ட் நான் லைவில் எவ்வளோ இன்கம் எடுத்துக்கிறேன், எவ்வளோ ரெவன்யூ எடுத்துருக்கிறேன் அப்படின்றத ஃபஸ்ட்டு ஷோ பண்ணிடுறேன். ஷோ பண்ணிவிட்டு அப்புறமா நான் உங்களுக்கு இதை பற்றின மோர் இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன். அப்போ தான் உங்களுக்கு இன்னும் ட்ரஸ்ட்டாக இருக்கும், ஓகேவா. தென் ஃபினான்ஸ் அப்படின்றதுக்குள்ளே நான் போயிடுறேன். போனதுக்கப்புறமா இங்கே வித்ட்ரோவல் ஆப்ஷன் இருக்குது. ஸோ வித்ட்ரோவல் ஆப்ஷனில் நாங்கள் என்னென்ன கார்ட் பேமெண்ட்டாக இருக்கட்டும், பினான்ஸாக இருக்கட்டும், யூஎஸ்டிடியாக இருக்கட்டும், கிரிப்டோ கரன்சியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே நம்மளுக்கு இங்கே பார்க்கலாம். அண்ட் பேமெண்ட் ஹிஸ்ட்ரி அப்படின்றதுல நான் ஆல்ரெடி எடுத்தது இது ரிஜெக்ட் ஆகினது, நம்ம போட்டுட்டு ரிஜெக்ட் ஆகிறது. ஸோ இதில் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் எந்த அளவு ஒரு வித்ட்ரோவல் எடுத்துருக்குறோம் அப்படின்னு. நீங்கள் பார்த்தீங்கன்னா வித்ட்ரோவலில் நான் மேக்ஸிமம் இங்கே பாருங்கள், வித்ட்ரோவல் $100 எடுத்துருக்கிறேன். வெறும் $10 போட்டு $100 எடுத்துருக்கிறேன். அப்புறமா ஒரு $20 எடுத்துருக்கிறேன், ஓகேவா. ஸோ அப்புறமான்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் இங்கே எடுத்துருக்கிறேன், நிறைய நான் எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி நான் மேக்ஸிமம் அப்லோட் பண்ணுவேன், ஒரு $10 தான் அப்லோட் பண்ணுவேன். அப்லோட் பண்ணிட்டு எவ்வளோ எங்களால் எடுக்க முடியுமோ அந்த அளவு எடுத்துருக்கீங்க. ஒரு $10 எடுத்துக்கிறேன் பார்த்தீங்களா. இந்த மாதிரி நான் நிறைய வித்ட்ரோவல் பண்ணிப்பேன். ஸோ இதெல்லாம் எப்படி பண்ணுறேன், இதெல்லாம் எப்படி ஏர்ன் பண்ணுறேன், இதில் ஸ்ட்ராட்டஜி இருக்குது, அது எப்படி பண்ணுறதுன்னு எல்லாமே சீரியஸாக நான் கொண்டு வர போகிற வீடியோ. இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணினா மட்டும்தான் கொண்டு வருவேன். நீங்கள் கமெண்ட்டில் கேட்குறீங்க ப்ரோ எப்படி இது பற்றின வீடியோஸ் போடுங்க அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக வீடியோ கொண்டு வருவேன், ஓகே. இதில் ஜஸ்ட் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். ஸோ நீங்கள் அந்த அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு கூகுள் மூலமாக சரி இல்லை இமெயில் மூலமாக ஜஸ்ட் லாகின் பண்ணலாம். நான் ஆல்ரெடி லாகின் பண்ணிட்டேன். லாகின் பண்ணதுக்கு அப்புறமா அக்கௌண்ட் வெரிஃபிகேஷன் இருக்குது. ஸோ எப்படி வெரிஃபிகேஷன் பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கே தெரியும். ஜஸ்ட் லாகின் ஆகினதுக்கு அப்புறமா அதை நீங்கள் பார்த்து பண்ணிடுங்க. பண்ணதுக்கப்புறமா இங்கே நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். அது எப்படின்னு தெரியலைன்னா கூட நீங்கள் மெசேஜில் கேளுங்க, இல்லை இன்ஸ்டாகிராமில் கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. கண்டிப்பாக நாங்கள் அதையும் பண்ணுவோம், ஓகே. நவ் நான் இப்போ இதில் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்கிறேன். அந்த ஸ்ட்ராட்டஜியை நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு புள்ளி மாதிரி மேலே கீழே போயிட்டு இருக்கும். ஸோ இதுதான் நம்மளுடைய அதாவது டேட்டா அனலைஸ் பண்ணக்கூடியது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய எங்களுக்கான காயின்ஸ் இருக்கும், ரன் ஆகிட்டு இருக்கிற காயின்ஸை பிட்காயினாக இருக்கட்டும், மற்ற காயின்ஸாக இருக்கட்டும், எல்லாமே இந்த இடத்துல இருக்குது. ஸோ நான் இங்கே மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது பிட்காயின் யூஸ் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா இங்கே இந்த பாருங்கள் எல்ட் காயின் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த காயின் யூஸ் பண்ணுவேன், ஓகேவா. நான் இது அப்பில் போய்கிட்டு இருக்குது. ஸோ உங்களுக்கு சிம்பிளாக பார்த்தா தெரியும். இதை ஜூம் பண்ணி வச்சுக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்பில் போய்கிட்டு இருக்குது மார்க்கெட். ஸோ நவ் இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா இது கீழே இருக்குமா மேலே இருக்குமா அப்படின்றத இந்த எல்லோ கலரை தொட முன்னாடி நம்ம கெஸ் பண்ணணும். கெஸ் பண்ணி அப்படி நாங்கள் கெஸ் பண்ணது சரினா 80% அதை போட்ட அமௌண்ட்லேருந்து 80% கிடைக்கும். ஜஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நான் $10 வச்சுக்கிறேன், ஓகேவா. நான் இங்கே $100 கொடுத்தேன் அப்படின்னா
இது வந்து அப், இது வந்து டவுன். இந்த இங்கேக்கு வாரதுக்கு முன்னாடி நம்ம வந்து அப்பில் இருக்குமா டவுனில் இருக்குமா அப்படின்னு சூஸ் பண்ணணும். அது வந்து இந்த எல்லோ முடிகிற கட்டம் வரும்போது நீங்கள் கெஸ் பண்ணினது சரியாக இருந்துச்சு, கீழே இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து $175 வந்து ப்ராஃபிட்டாக வரும். அதாவது வந்து $75 ப்ராஃபிட்டாக வரும். இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஜஸ்ட்டு $100 தான். ஸோ வந்து நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் எப்படி பண்ணுறது அப்படின்றத. கெஸிங்கில் தான் இருக்குது, அதுக்கும் சில ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ப்ராஃபிட்டில் போகும். தென் வந்து மார்க்கெட் அப்பில் போய்கிட்டு இருக்குது. ஸோ வந்து நான் இங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இங்கே கிட்டே அவங்க வரையும் வெயிட் பண்ணுவோம், மார்க்கெட் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுது அப்படின்றத பார்த்துடலாம். பார்த்துட்டு நான் வந்து ஜஸ்ட் கெஸ் பண்ண போகிறேன். சரியாக கெஸ் பண்ணுவோம் அப்படின்னா எங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்துடும். ஓகேவா? நவ் இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மார்க்கெட் கீழே வரும் அப்படின்னு தோணுது. ஸோ வந்து நான் கீழே வரும் அப்படின்றத பிடிச்சிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து நியூ அக்கௌண்ட்டாக இருந்தால் வந்து எங்களுக்கு $20 இருக்குது. ஸோ வந்து நான் $20 போட்டுக்கிறேன். எனக்கு கீழே வரும் அப்படின்னு கெஸ் பண்ணுறேன். ஸோ வந்து இங்கே ஒரு $20 காட்டுது இல்லையா, $25 காட்டுது. அந்த $25 தான் நாங்கள் போட்ட அமௌண்ட். இங்கே வந்து இன்னும் ப்ராஃபிட்டில் போகல, நம்மளுக்கு வந்து லாஸில் தான் போய்கிட்டு இருக்குது அப்படின்றத ஷோ பண்ணுது. ஓகேவா? நவ் வந்து இது இங்கே வந்து கம்ப்ளீட் ஆகும் போது கீழே வந்துருச்சுன்னா நம்மளுக்குரிய அந்த அமௌண்ட் வந்து கிடைக்கும், இல்லைனா வந்து எங்களுக்கு லாஸில் போயிடும். ஓகேவா? பார்த்தீங்களா? இப்போ வந்து எங்களுக்கு இது வந்து லாஸில் போயிருக்குது, ப்ராஃபிட் 0ல் இருக்குது. ஸோ வந்து நாங்கள் பிடிச்சது இங்கே கெஸ் பண்ணது மேலே போயிடுச்சு. இந்த மாதிரி தான் இது வந்து ரன் ஆகும். ஸோ வந்து திருப்ப நான் வந்து ட்ரை பண்ண போகிறேன். நான் போட்டிருக்கிறது $25, இதில் வந்து வாரது வந்து $43. ஓகேவா? நான் திருப்பவும் கெஸ் பண்ணுறேன் இது கீழே வரும் அப்படின்றத. ஸோ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு பிளேஸ் ஆகிடுச்சு ஆர்டர். ஸோ வந்து இது மாதிரி தான் பண்ணணும். பட் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டெமோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோடனே கிடைச்சிடும். டெமோ அக்கௌண்ட்டில் வந்து உங்களுக்கு $10,000 வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். கிடச்சிச்சு அப்படின்னா அதை வச்சு நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து லைவ் அக்கௌண்ட்டுக்கு போங்க. அதுவும் நீங்கள் பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகாதீங்க. ஜஸ்ட்டு $10 போட்டுட்டு நீங்கள் முடிஞ்ச அளவு இன்கம் எடுக்க பாருங்கள். இதுதான் வந்து ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் வந்து கூடுதலாக யூஸ் பண்ணி நிறைய இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா சம்டைம் லாஸில் போயிடும். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து $43 ப்ராஃபிட்டில் போய்கிட்டு இருக்குது. இது முடியும் போது இன்னும் கீழே வந்துச்சுன்னா இல்லை வந்து அப்படியே போயிடுச்சு அப்படின்னா எங்களுக்கு $43 வந்து ப்ராஃபிட்டாக வந்துடும். ஓகேவா? ஸோ வந்து லாஸ்ட் மூமெண்ட்டில் வந்து இது மேலே போயிடுச்சு. பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் வந்து இதில் ஏர்ன் பண்ணுறது. இதில் வந்து எப்படி போடணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு $10 $15 இந்த மாதிரி தான் போடணும். போட்டு நீங்கள் ஒரு $2 $3 இன்வெஸ்ட் பண்ணி தான் நீங்கள் வந்து இதில் எடுக்கணும். ஓகேவா? நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இப்போ இவ்வளோ நேரம் வந்து நான் நார்மலாக தான் ரன் பண்ணேன். இப்போ வந்து நான் ஸ்ட்ராட்டஜியை சொல்லித்தரேன். இந்த 3 கோடு போடுது இல்லையா, இந்த 3 லைனில் வந்து இந்த நடுவில் போகிற லைன் மேல் லைனை தொட்டு கீழே வருதுப்பாங்க. வந்துச்சுன்னா நம்மளுடைய மார்க்கெட் வந்து டவுனில் போகுது அப்படின்னு அர்த்தம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த நடுவில் வர லைன் மேலே வர லைன் 2 லைனை கட் பண்ணி கீழே வருதுன்னா கீழே போகும். அதே மாதிரி அந்த கீழே வர லைன் வந்து ஆகவும் மேலே வர லைன், இந்த லைன் வந்து இந்த 2 லைனையும் கட் பண்ணி மேலே போகுது அப்படின்னா நம்மளுக்கு மார்க்கெட் வந்து மேலே போகும். இதுதான் ஸ்ட்ராட்டஜி. இதை வச்சு தான் நம்ம வந்து இப்போ ஏர்ன் பண்ண போகிறோம். நான் இவ்வளோ நேரம் உங்களுக்கு ஜஸ்ட்டு எக்ஸாம்பிளுக்காக வந்து லாஸ் பண்ணுறதையும் ப்ராஃபிட்டையும் வந்து சொல்லிட்டு இருந்தேன். நான் ஒரு இது வந்து ரியலாக போட்டு காட்ட போகிறேன். எப்படின்னா இந்த டெமோ அக்கௌண்ட்டை வச்சு எப்படி வின் பண்ணுறது அப்படின்றத போட்டு காட்ட போகிறேன். உங்களுக்கு வந்து அப்போ புரியும் எப்படி ப்ராஃபிட் வரும் அப்படின்னு. இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து மார்க்கெட் மேலே போயிட்டு இருக்குது. ஸோ வந்து நான் மார்க்கெட்டை மேலே அப்பில் பிடிக்கிறேன். பிடிச்சதுக்கப்புறமா கெஸிங்கில் தான் ஜஸ்ட் இது எல்லாமே ரன் ஆகுதுன்றது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ வந்து நான் கெஸ் பண்ணது வந்து மார்க்கெட் அப்பில் போகுது. இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கட் பண்ணி மேலே போய்கிட்டு இருக்குது இந்த மேல் கோடு. ஸோ வந்து நான் வந்து சூஸ் பண்ணிட்டேன் எனக்கு வந்து மேலே போகுது அப்படின்றத. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ லைனை தாண்டோன்னா அது மேலே போகுது நான் கெஸ் பண்ணது போலயே. அதே மாதிரி இங்கே வந்து $43 வந்து ப்ராஃபிட்டில் போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்னது வந்து ப்ராஃபிட்டில் வந்து போய்கிட்டு இருக்குது. ஏன்னா நான் வந்து கெஸ் பண்ணேன், உங்களுக்கு சொல்லி தந்த அந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி கெஸ் பண்ணது வந்து இந்த லைன் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா கட் பண்ணி மேலே போயிடுச்சு. 2 லைனையும் கட் பண்ணி மேலே போனதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து இங்கே ப்ராஃபிட்டில் போகுது. ஓகேவா? இப்போ வந்து இது கீழே வந்துட்டு ப்ராஃபிட் இல்லை அப்படின்னு நினைப்பீங்க. அது லாஸ்ட் மூமெண்ட்டில் மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. எங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டில் $43 வந்து ப்ராஃபிட்டாக வந்திருக்குது. இதுதான் ஸ்ட்ராட்டஜி. நான் வேணும்னா உங்களுக்கு இன்னொன்று கூட போட்டு காட்டுறேன். உங்களுக்கு வந்து அப்போ வந்து இன்னும் ஈஸியாக வந்து புரியும். ஓகேவா? இது வந்து கட் பண்ணி கீழே வந்துட்டு இருக்குது. இங்கே பாருங்கள், அந்த எல்லோ அந்த கோடு வந்து லைன் வந்து கீழே வந்துட்டு இருக்குது. ஸோ வந்து நான் இது வந்து கீழே போகும் அப்படின்னு டச் பண்ணுறேன். ஸோ வந்து இப்போ வந்து கீழே போகுது பாருங்கள்.
பார்த்தீங்களா? இப்போ வந்து அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணவும் முடியும். சேம் இந்த டெமோ அக்கௌண்ட் மூலமாக அதே மாதிரி நீங்கள் ஏர்ன் பண்ணவும் முடியும். இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணியிருந்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் யூஸ் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இது கீழே போய்கிட்டு இருக்குது. இதுவும் வந்து எங்களுக்கு ப்ராஃபிட்டில் தான் போய்கிட்டு இருக்குது, $43. ஸோ வந்து இந்த மெத்தடில் வந்து நிறைய ஏர்ன் பண்ணலாம். ஏர்ன் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் வித்ட்ராவலும் பண்ணிக்கலாம் குயிக்காகவே. ஒன் டேல உங்களுடைய பேங்க் கார்டு மூலமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா பேங்க் கார்டுக்கே வித்ட்ராவல் பண்ணலாம். இல்லை வந்து அதர் கிரிப்டோ கரன்சிஸ்லேருந்து நீங்கள் இது பண்ணியிருந்தீங்கன்னா அதர் சைட்லேருந்தே வந்து அதே சைட்டுக்கு வந்து நீங்கள் எதில் இன்வெஸ்ட் பண்ணீங்களோ அதே சைட்டுக்கு வித்ட்ராவல் எடுத்துக்கலாம். ஏதாச்சும் டவுட் இருந்தால் லைவ் சேட்டில் வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். எனி டைம் வந்து கான்டாக்ட் பண்ண உடனே அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. எந்த இஷ்யூவும் இல்லை, ஸ்கேமும் இல்லை. ஜஸ்ட் நீங்கள் வந்து உங்களுடைய ரிஸ்க்கை பொறுத்து தான் இது. நீங்கள் வந்து $10 போடுறீங்க, $20 வந்துச்சுன்னா அதுக்கு மேலே போக பார்க்காம அந்த போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் வித்ட்ராவல் பண்ணி எடுத்துகிட்டு அந்த பேலன்ஸ் இருக்கிற $10 வச்சு வின் பண்ணிட்டு போக ட்ரை பண்ணுங்க. இதுதான் இது ஸ்ட்ராட்டஜி. அண்ட் வந்து இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா இன்ஸ்டாகிராமில் கான்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் வந்து வாட்ச் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இன்ஸ்டாகிராமில் கான்டாக்ட் பண்ணுங்கள். அகெயின் வந்து பழையபடியே நான் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் ஆகிட்டேன். அண்ட் வந்து இன்றைக்கி கூட ஒருத்தர் பே பண்ணி எனக்கு வந்து ஆர்டர் தந்திருந்தார். அவருடைய ஆர்டரை வந்து நான் வாங்கின உடனே அதையும் கூட நான் கம்யூனிட்டி டேபிள் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அவருடைய ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ வந்து வாட்ச் இன்க்ரீஸ் பண்ணணும்னு அவங்க எல்லாம் கான்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஆல்ரெடி பே பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களும் எனக்கு வந்து தனித்தனியாக ஒவ்வொருத்தராக வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு ஆர்டர்ஸாக நான் கம்ப்ளீட் பண்ணி தருவேன். நான் ரெடியாக இருக்கிறேன். ஓகேவா? ஓகே கைஸ், இது மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.